தற்போதைய நிலவரத்தில் இருக்கக்கூடிய சந்தையின் போக்குக்கு நம்ம எப்படி ஓரளவுக்கு சுதாரிக்க முடியுங்கிறதுக்கு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். ட்ரேடிங் மெத்தடாலஜி அப்படிங்கிறபோது காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே போயிட்டு என்ட்ரி ஆகிறது நாட் அட்வைசபிள். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஐடியா இருக்கும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு சில மாதிரி ஸ்ட்ராட்டஜி வச்சுப்பாங்க. ஒன்று டபுள் டாப் ஆகும், ரெண்டாவது பாட்டம் டவுன் ஆகுது. அப்போது டபுள் டாப்பு டபுள் பாட்டம் பிரேக் அவுட்டு பிரேக் டவுனை அனுசரித்து அதுக்கு தகுந்த மாதிரி சில பேர் யுக்தியை கையாண்டு ஒரு ஸ்டாக்கை வாங்கி விற்கிறது, அல்லது அதுக்கு தகுந்த மாதிரி கையில் இருக்கிற ஸ்டாக்கை ஒரு ஆப்ரேட் பண்ணுறதுங்கிறது ஒரு ஆகும். இந்த பிரேக் அவுட்டில் என்ன ஒரு சிரமம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில ஸ்டாக்குகள் பிரேக் அவுட் ஆகி மேலே போயிட்டுருக்கு. சில ஸ்டாக்கு அந்த பிரேக் அவுட் பாயிண்ட்டு அந்த லைன் கிட்ட வந்த உடனே, டபுள் டாப் கிட்ட வந்த உடனே போதிய வால்யூம் இருந்தால் மேலே போகும், இல்லைன்னா அங்கேருந்து கீழே ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆகிடுறது. அதனால் இந்த மாதிரியான இடத்துல நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டியது.